40. ஓகேவா? சரி, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. இந்த ஜாதகம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா திருமணம். என்ன வயசாயிடுச்சு? 39 முடிஞ்சு 40 ஆயிடுச்சு. இன்னும் திருமணம் நடக்கல. அதாவது நீங்களே ட்ரை பண்ணலாம் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு. இருந்தாலும் என்னென்னா அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்தை எடுக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ சூரியன் எடுத்தால் அப்பா எந்த காரகத்துவத்தினால அந்த ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அதுதான் ஜாதகம் பார்க்கறது. அதாவது ஒரு தொழிலாக மட்டும் இல்லை, ஒரு ஆத்மார்த்தமாக. அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லும். இப்போ சூரியனை நீங்கள் 100 விதமான 1000 விதமான காரகத்துவம் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த கிரகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சனி பார்க்குறான், அவன் பார்க்குறான், இவன் பார்க்குறான், அவன் இவன். கிரகங்களை வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. அதாவது கிரகங்களை மனிதர்களை ஆள்கின்றன. நம்ம எப்பவுமே எதையுமே நம்மளால செய்ய முடியாது. நம்மளுடைய உடம்புல ஒரு உறுப்பில் கூட நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு ஆளுமே செய்ய முடியாது. நம்மளுடைய உடம்பையுமே ஒவ்வொரு கிரகங்களும் தான் நம்மளுடைய ஆளுமை பண்ணிட்டு இருக்கு. எப்படி பிரபஞ்சத்தில் வந்து கிரகங்கள் வந்து நம்மளை அந்த வேலையை செய்ய வைக்குதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய ஆளுமையின் மூலமாக அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் வந்து எதையுமே நம்ம செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இல்லை நான் வந்து அந்த கிரகத்தை மாற்றி வச்சிருவேன், இந்த கிரகத்தை மாற்றி வச்சிருவேன் அப்படின்லாம் மாற்ற முடியாது. எப்படி நம்ம அதை சரி பண்ணி கொண்டு போகலான்னா விதியை மதியால் வெல்லலாம். அந்த கிரகங்களுக்கு உண்டான அவங்ககிட்ட போய், அப்பா சாமி என்னால் முடியல, நான் இதுக்கு வரைக்கும் நான் என்னமோ பண்ணிட்டேன், நான் போன ஜென்மத்தில் நான் என்னமோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த பிறவியில் எடுத்து வந்திருக்கேன், இதுக்கான நிவர்த்தியை நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வழிபாடுகள் பண்ணுறது தான் இந்த கோயில்கள், ஆலய வழிபாடுகள். இன்னைக்கு அந்த இடத்துலையுமே நம்ம எதுக்காக போகிறோன்னு தெரியறதில்ல, என்ன வழிபாடு பண்ணுறோன்னு நமக்கு தெரியறதில்ல, எதுக்காக போய் எப்படி நம்ம சாமியை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அதை பற்றின ஒரு வீடியோ நிறைய பேர்த்துக்கு நான் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசில் ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எதுக்காக கோயிலுக்கு போகிறோம், எதுக்காக வீட்டில் விளக்கேற்றுறோம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கான சில விளக்கங்கள் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சடங்கு ஒவ்வொரு சம்பிரதாயமே நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பொக்கிஷம் நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த பொக்கிஷத்தை எல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்த தெரியறதில்ல. சரியாக பயன்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அந்த கிரகங்களுடைய அந்த அந்த தாக்கங்களை நம்ம என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும்போது விதியை மதியால் வெல்லலாம் கண்டிப்பாக. சரிங்களா? சரி, ரிஷப லக்கணம், லக்கணத்தில் மாந்தி, 6ல் கேது, 7ல் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு போன லைவ் நினைக்கிறேன் ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதாவது ஒவ்வொரு கிரகமும் வக்ரமானா எந்த மாதிரியான சாபங்களை கொண்டு வந்திருக்கும், ஏன் அந்த கிரகம் வக்ரமாக இருக்குது, ஏன் அந்த உறவு நமக்கு வந்து பாதிக்கப்படு. இப்போ சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனினாலே பொதுவாக பங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா பங்காளி. இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. சித்தப்பா வந்து நானாச்சு நிற்க மாட்டாங்க, பெரியப்பா வந்து நானாச்சு நிற்க மாட்டாங்க. பங்காளிங்க வந்து இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி நானாச்சும் பொண்ணு பார்க்குறேன், நானாச்சும் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அடுத்தது சனினா தொழிலா, சனினா வேலையா, அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. உள்ள வரேன். சனினா நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது இல்லைங்களா? அடுத்தது நம்ம கிரகங்கள் எழுத போகிறோம். ஓகேவா? லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்குது. அடுத்தது சூரியன் ரேவதியில், சந்திரன் உத்திராடத்தில், செவ்வாய் மூலத்தில், புதன் பூரட்டாதியில், குரு சதயத்தில்,
சுக்கிரன் அஸ்வினியில, சனி அனுஷத்துல, சனி பகவான் வக்ரம். அடுத்தது ராகு அஸ்வினியில, கேது சுவாதியில. அதாவது ராகு கேதுவுடைய நட்சத்திரத்திலையும் கேது ராகுவுடைய நட்சத்திரத்திலையும் இருந்தாலுமே வாழ்க்கை ஒரு போராட்டத்தை கொடுக்கும். எப்பவுமே அவங்க 2 பேரும் மாற்றி இருக்கக்கூடாது. யோகி யோகம் சித்த நாம யோகம். யோகி கேது யோகி, ராகு அவயோகி, சரி சுவாதி. அஸ்வினி யோகி, சுவாதி நல்ல வேலை. சுவாதியில எந்த கிரகமும் இல்லையா, கேது இருக்கு. கேது ராகுடைய சாரத்துல அவயோகியோட சாரத்தில் நிக்குது, ராகு யோகியோட சாகத்தில் நிக்குது. சரிங்களா? இப்ப நடக்கக்கூடிய திசை குரு திசை. 2022 2038 வரைக்கும். இதுல சனி புத்தி 24 27 வரைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மாந்தி லக்னத்துல மாந்தி சந்திரனுடைய சாரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். சந்திரன் 3ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 7 8 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இவருக்கு கொஞ்சம் பாக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது திருமண பாக்கியமாகட்டும், அதுக்கான முயற்சி ஆகட்டும், அதுக்கான எண்ணங்கள் ஆகட்டும், முதல்ல இவருக்கு தடைபடும். லக்னத்துல மாந்தி இருந்தாலே எதையும் அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்க முடியாது. முதல்ல இவர் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவரு தான் திருமணத்தை வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. இவரு திருமணம் வேண்டாம், இப்ப வேண்டாம், அப்ப வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இப்ப என்ன வயசாயிருச்சு, நான் சம்பாரிச்சுட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருடைய மனசு முதல்ல என்னங்க ஏத்துக்காது. அது சனி 7ல இருக்கு. சனி 7ல இருந்தாலே தாமத திருமணம், ஒரு 30 வயசு வச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன ஆயிட்டாருங்க, வக்கரம் ஆயிட்டாரு. வக்கரமானதுனால ரொம்பவே தாமதம். 39 அப்படிங்கிறது என்னங்க, ரொம்ப தாமதம். ஏன் நடக்கல? மாந்தி மட்டுமா காரணம்? மாந்தி லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்து பாக்குது. அப்போ 1 7 அவுட்டு, 1 3 7 அவுட்டு. அப்போ 1 3 7 செயல்படல. 1 3 7 தான் திருமணம். முதல்ல ஜாதகர் தயாரா இருக்கணும், அடுத்து 3ஆம் இடம் அவருடைய மனசு தயாராகணும், அதுக்கப்புறம் தான் போய் ஒன்று பார்க்க முடியும். இப்போ 1 3 7 ஜாதகருக்கு அவுட்டு. சரி, இதுக்கும் நமக்கு திசைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இவருக்கு எப்பவுமே அப்படித்தானா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி குரு திசைக்கு முன்னாடி என்ன திசை நடந்திருக்கும்? ராகு திசை. ராகுவாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்ல, ராகு யோகி தானே, ராகு யோகி தானே, ராகு திசையில கல்யாணம் நடந்திருக்கணும்ல. 22னா ஒரு 3 வருஷம் ஆச்சு, 26னா ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. குரு திசை 4 வருஷம் தான் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி ராகு 18 வருஷம் நடந்திருக்குமில்ல. ராகு ஏன் திருமணத்தை பண்ணல? இப்பதான் நம்ம என்ன எடுக்க போறோம், முடக்கு எடுக்க போறோம். லக்னம் மிருகசீரிஷத்துல, 2ஆம் இடம் முடக்கு, சூரியன் ரேவதியில, 4ஆம் இடம் முடக்கு, சந்திரன் உத்திராடத்துல, 7ஆம் இடம் முடக்கு. அப்ப ராகு யோகியோடைய நட்சத்திரத்தை இருந்தாலுமே என்ன பண்ண முடியலைங்க, திருமணத்தை கொடுக்க முடியல. 7ஆம் இடம் முடக்காய் போச்சு. சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம். அப்ப இந்த லக்னத்துக்கு 7 8 9 9ஆம் இடம் பாதகம். பாதகாதிபதி போய் வக்கரமாயி 7ஆம் இடத்துல உட்காந்து எங்க பாக்குறாருங்க, 3ஆம் பார்வையை சந்திரனை பாக்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையை லக்னத்தை மாந்தி பாக்குறாரு. இந்த சனி மாந்தி, ராகு மாந்தி, கேது மாந்தி இதெல்லாம் சம்மந்தப்படும் போது அவங்களுடைய வம்சத்துல கடுமையான பித்ரு சாபத்தை கொடுக்கும். ஏன்னா சனி சம்மந்தப்பட்டாலே பித்ரு சாபம். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரு, சனி பகவான். இப்போ மாந்தியை பார்க்கறதுனால என்னன்னா 9ஆம் இடங்கிறது அப்பா.
9க்கும் 10க்கும் உடையவர் தர்ம கர்மாதிபதி சனி பகவான். கொஞ்சம் இவருக்கு திருமணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் தான். அப்பா விட்டு தள்ளி இருந்தாருன்னா இப்போ கல்யாணம் நடந்துடும். அப்பா விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியூரோ அடுத்த இதுவோ போயிடணும். போய் இருந்தாருன்னா கல்யாணம் நடக்கும். சரி, ராகு யோகியோட நட்சத்திரத்தில் இருந்தும் கொடுக்க முடியலன்னா இங்கே சனி 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. ராகு சுக்கிரன், ராகு சுக்கிரனுடைய சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் அஸ்வினியில தான். அப்போ திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும் ஜாதகருக்கு. ஆனால் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி கேது சாரத்தில் நிற்கிறதுனால திருமண தடையை கொடுக்குது. சுக்கிரன் மனைவி தான், அது கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு கேது 6ல், சுக்கிரன் ராகு கேது பார்வை. அப்படிங்கிறப்ப இந்த ராகு திசையும் அவருக்கு என்ன பண்ண முடியலைங்க, திருமணத்தை கொடுக்க முடியல. சரி, குரு வந்துட்டார்ல, குரு சதயத்துல, குரு அவயோகி சாரத்துல, குரு 8க்கும் 11க்கும் உடையவர் 10ல் தான் இருக்கார். கண்டிப்பா குரு திசையில கல்யாணம் நடக்கும். எப்ப நடக்கும்? குரு திசை சனி புத்தியில நடக்கும். இப்போ குரு திசையில குரு புத்தி முடிஞ்சிருச்சா, சனி புத்தி வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுல, நடக்கணும்ல. 7ஆம் இடம் முடக்கு, அடுத்தது மாந்தி, லக்ன மாந்தி. விஜயாபதி போகணும், திருநெல்வேலி விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நவக்கலச பூஜை பண்ணணும். முன்னோர்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுக்கணும். இவங்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுத்துட்டு வரணும். முன்னோர்கள் சாப நிவர்த்தி பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் விஜயாபதி போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் இவருக்கு அந்த 7ஆம் இடம் முடக்குக்கும் உண்டான கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு 2027க்குள்ள திருமணம் நடக்கும். ஏன் இப்போ கோச்சாரத்தில் குரு இங்கே வரப்போறாருங்க, கடகத்துக்கு வரப்போறாரு. குரு கடகத்துக்கு வரப்போறாரு. சனி சுயசாரம் பெற்றிருக்காரு. அப்போ கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குரு வந்தால் எங்கே பார்ப்பாரு? சனியை பார்க்குறாரா, 7ஆம் இடத்தை பார்க்குறாரா, அடுத்தது சந்திரனை பார்க்குறாரா, சனி வீட்டை பார்க்குறாரா, அடுத்தது 9ஆம் பார்வையா சூரியனை பார்க்குறாரு. அப்போ இவருக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தான அதிபதியை பார்க்குறார், இப்போ லாபஸ்தானத்தை பார்க்குறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அப்போ அந்த குருவுக்கு உண்டான அந்த முன்னோர்களுக்கு உண்டான பிரீத்தி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக முன்னோர்களுடைய சாப நிவர்த்தியான உடனே இவருக்கு அந்த குரு கடகத்துக்கு வரும்போது, குரு உச்சத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆய்வு தான். இப்போ ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒன்று சொல்லும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தா. என்ன இதில் என்ன அதை சொல்கிறாங்க அது முடக்குங்கிறாங்க, இது கர்மாங்கிறாங்க. ஏன்னா அனுசத்தில் கர்ம நட்சத்திரத்தில் நிற்கிது, அஸ்வினி கர்ம நட்சத்திரம். இன்னொன்று சுக்கிரனும் ராகு யோகியோட நட்சத்திரத்தில் இருந்தால் கர்ம நட்சத்திரத்தில் நின்று போச்சு. நான் கர்ம நட்சத்திர பதிவு போட்டிருப்பேன். ஒவ்வொரு கிரகமும் கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன கர்மா, அந்த கர்மாவை எதுக்காக அனுபவிக்க பிறந்தாங்க, ஏன் நடக்காதுங்கிறது. சுக்கிரனும் ராகும் அஸ்வினியில் நிற்கிது. யோகி அஸ்வினியாக இருந்தாலும் அந்த இடத்துல யோகத்தை கொடுக்க முடியல, கர்ம நட்சத்திரம் ஆயிடுச்சு. அப்போ இவங்க முன்னோர்கள் வேலையில செவ்வாய், புதன், அடுத்தது சூரியன், இந்த 3 கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கு. அதுல முழுக்க இவங்க அப்பா வழியில அந்த சனிங்கிற சொல்லக்கூடிய அந்த கர்மகாரியம் பண்ணாமட்டும் ஒரு சொத்துக்காக ஒரு சண்டை போட்டு ஒரு ஊனம், அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு ஊனப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய முன்னோர்களும் செஞ்சிருக்காங்க. இதே தான் அவர் ஜாதகரும் செய்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப மரியாதை நடத்துவார், எல்லாருக்கும் ஓடி உதவி செய்வார். உடல் ஊனமானவங்களை பார்த்தா ரொம்ப அவர் நேச்சுரலாகவே போய் உதவி செய்யணும்னு தோணும். ஆனால் முன்ஜென்மத்தில் அந்த கிரகம் வக்கரமாக இருக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய உறவுக்கு நம்ம ஏற்படுத்தின ஒரு வலி, ஒரு காயம், சாபம், அதுதான் சாபம் கர்மாவாக மாறுது. அதான் நம்ம போன லைவ்ல சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு கிரகமும் ஏன் வக்ரம் ஆகுது, அந்த வக்ரத்துக்கு உண்டான நிவர்த்தி என்ன, அந்த வக்ரங்களுடைய
தாக்கம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு போன லைவ்ல சொல்லியிருப்பேன். அதுதான். அப்போ சனி வக்கரமாக இருந்து 7ல் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியலைங்க, 40 வயசை தொட்டுச்சு திருமணம் பண்ண முடியல. ஆனால் 40 வயசு ஆனால் கண்டிப்பாக நடந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, இவர் உடல் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு காலோ ஏதோ ஒன்று, அதாவது இரும்புல அந்த அவங்க நிற்கிறதுக்கு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வண்டியோ இல்லை ஏதாவது ஒன்று உட்கார்றதுக்கோ இல்லை அவங்க நிற்கிறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், கர்ம நிவர்த்தி பண்ணணும். பண்ணிட்டு அந்த சனி பகவான் உடல் ஊனமானவங்க. ஏன்னா நம்ம ஒரு இழப்புக்கு காரணமாக இருந்தோம், அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு அதுக்கான வேலையை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த கர்மாவானது நமக்கு நிவர்த்தி ஆகும். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம ஆய்வு பண்ணணும். நேரடியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு உண்டான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுவோங்க, ஒவ்வொருத்தர் சொல்லி அதுக்கு உண்டான சில வழிகாட்டுகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் இதை தீர்மானா தீராது. அதான் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போனால் அடுத்த நிமிஷம் சரியாயிடணும். சொல்லுங்க சீக்கிரம் கோயிலுக்கு சொல்லுங்க, கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு வந்தாலும் அது நடக்கல. அதுக்கான கால நேரம் வரணும். அதுக்கான கோச்சாரத்தில் குரு பார்வை வரணும். இப்போ குரு வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு வக்கரமாகாதுக்கு முன்ன ஒரு 50,000 ரூபா நகை இருக்கும்போது நான் சொல்லிட்டு வந்தேன் நாக்கடையில். குரு வக்கரமாகி கடகத்துக்கு போகும்போது தங்கம் விலை வரலாறு அது காணாத ஒரு உச்சத்துக்கு போயே தீரும். ஏன்னா உச்சமாகி வக்கரம் ஆயிட்டாருன்னா அந்த பொருள் எல்லாமே விலையேறும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு உச்சமான ஒரு நிலைக்கு வந்து தான் அது இதாயிருக்கு. அப்போ குரு வக்கரமாக இருக்கிறதுனால இப்போ திருமணம் அமையல. நிறைய பேர்த்துக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை. இப்போ குருனா குழந்தைங்களால ஒரு மனக்கவலை. இது எல்லாமே இப்போ பொதுவாக காமனாக குரு வக்கரமாக இருக்கிறதுனால எல்லாருடைய ஜாதகத்திலையும் குரு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்தந்த வீட்டுக்கு உண்டான வேலையை செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்ச நாள் அந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நம்ம குரு வழிபாடு. நிறையா ஆலயங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் நடக்க போகும். கரெக்டாக கடகத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் நிறைய கோயில்கள் வந்து புதுப்பிப்பாங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த கோயில் கும்பாபிஷேகமெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்போ நிறைய கோயில்களுக்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் 2027 மே வரைக்கும், 2026லேருந்து 2027 மே வரைக்குமே நிறைய ஆலய வழிபாடுகள், நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள், நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். அப்போ ஜாதகத்தில் குரு உச்சமாக போகிறார். அப்போ யாருக்கெல்லாம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் நல்ல முறையில் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் அந்த பாவங்கள் என்ன ஆகுங்க, நல்ல முறையில் வேலை செய்யும். இப்போ குரு முடக்காய் போயிட்டாரு. அப்போ அந்த முடக்குக்கு உண்டான சில நிவர்த்திகளும் அதுக்கு உண்டான சில கோயில்களுக்கும் நம்ம போயிட்டு வரும்போது கண்டிப்பாக என்ன கிடைக்குங்க, அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்போ 100% நமக்கு அது ஆப்போசிட்டாக மாறாமல் நமக்கு சாதகமான ஒரு விஷயமா நமக்கு அந்த இடத்துல பலன் கொடுக்கும். அப்போ திருமணம் நடக்கிறது இதெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா திருமணம் பேச்சுவார்த்தை இதெல்லாமே கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது, திருமணம் பேசி முடிச்சு உங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறது, அடுத்தது திருமணம் நடக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுக்கறது பெரியவங்க மூலமாக, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். அதனால நம்ம பொறுமையாக குரு வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அது நம்ம ஜாதகத்தில் குரு பாதகாதிபதியாவோ அல்லது பாதகஸ்தானத்திலையோ இருந்து அதுவும் புத்தி கீது குரு புத்தி கீது நடந்தது அப்படின்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச விசாகம் போராட்டாதி அதில் ஏதாவது கிரகங்கள் நின்று புத்தி நடத்தினாலும் இந்த காலகட்டம் பாதிப்பு கொடுக்கும். கடகத்துக்கு வந்தோடனே வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எல்லாமே சுமூகமாக போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவருக்கு நான் ஏன் குருன்னு அடுத்து சொல்கிறேன்னா, இப்போ குரு திசை நடக்குது 2022லேருந்து 2038 வரைக்கும் குரு திசை. குரு 8 கூடையவர், கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்தே தீர்வார். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ திருமணத்தின் மூலமாக ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது. அடுத்த ஸ்டேஜ்னா என்னங்க, 2, 5 கூடையவர், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கொடுக்கணும். இப்போவே இந்த இடத்துல குரு புனர்பூசத்தில் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமே
இங்கே பார்க்குறாரு இல்லையா, அப்போவே உங்களுக்கு அதெல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இது முடக்காய் போச்சு, 2ஆம் இடமா போச்சு. இப்போ இவங்க திருவெண்காடு ஒரு முறை போயிட்டு வரணும். திருவெண்காடு போய் அங்கே முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு நீங்கள் ராமேஸ்வரம் போகலாம், இல்லை திருவெண்காடு போகணும். இது 2 இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல போய் திதி கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கும். இந்த மாதிரி அவர் கூப்பிடுங்க, இன்னை அவர் கூப்பிடுங்க, அவர் கூப்பிடுங்க, வெளியே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம போடும்போது நமக்கு அதுக்குண்டான சில நிவர்த்திகளும் சில ஆலய வழிபாடுகளும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஜாதகத்தில் நம்மளால் கர்மாவை என்னங்கிறது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த கர்மாவுக்கு உண்டான விஷயங்களையும் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இதாயிரும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அஸ்வினியில் ராகு அஸ்வினியில் இவர் என்ன பண்ணணும்னா யோகம் வேலை செய்யணும்னா அஸ்வினி கரூரில் வெஞ்சமா கூடலூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு போய் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வரணும். இந்த மாதிரி எல்லாமே இவர் பண்ணணும். ஏன்னா அந்த கர்ம நட்சத்திரம் அஸ்வினி. அப்ப கேது, அப்ப சித்தர்கள் வழிபாடு, ஏதாவது ஒரு முன்னோர்கள்ல சித்தர்களை எடுத்து வழிபாடு பண்றதும் குரு வழிபாடு பண்றதும் இவருடைய ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு முறையில நமக்கு அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணுவோம். இது நடக்கும் அப்படிங்கிறது சனி புத்திக்குள்ள கண்டிப்பா நடந்துடும். 2027 வரைக்கும் இருக்கு. அதுல குரு இங்க மாறும்போது கண்டிப்பா அவருக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்துருவார். நம்ம 9345009939 அடுத்தது 750. ஆமாம், இல்லைன்னா இன்னொரு 1 hour கூட எடுக்கலாம், இன்னொரு 10 ஜாதகம் கூட போடலாம். ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு. வெட்டுக்காட்டு வலசு. எல்லாரும் வகுப்புன்னே நினைச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம ஜாமக்கோல் பேசணும். சரிங்களா? இப்போ ஒன்று மட்டும் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்குவோம், நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா?